ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆன்லைன் ஆட்ஸ் வாட்சிங் ஜாப். ஸோ இந்த மாதிரி ஜாப் இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸில் தான் நமக்கு வந்திருக்கு. 2023 இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு. அதில் இப்போ இந்த மைவி3, எஸ்பிஓ, ஃபோர்கார்ட், ராயலோ இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது. மைவி3யும் எஸ்பிஓ, ஃபோர்கார்ட், ராயலோ பல மாதமாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, பாசிட்டிவ், நெகட்டிவ். அந்த நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நிறையா கம்பெனிஸ் ஆட்ஸ் பேஸில் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே கான்செப்டில் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்பிஓ தான் இந்த மாதிரி எம்எல்எம் எவ்வளவோ பண்ணியிருந்தாலும் ஆட்ஸ் வாட்சிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எஸ்பிஓ தான். நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த எஸ்பிஓ பிரேக் விட்ட சமயத்தில் தான் நிறைய கம்பெனிஸ் உள்ளே வந்தாங்க. ராயலோவாக இருக்கட்டும், ஆட்ஸி, லாஜிக்கு, லைவ் ப்ராஃபிட் ஆட்ஸு, ஃபேஸ்லுக்கு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு. நம்ம எல்லாத்துலேயுமே நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க. ஏன்னா அந்த டைம் யாருக்கும் ஐடியா இல்லை. ஏன்னா எஸ்பிஓ முடிச்சு வரும்போது சேம் அதே கான்செப்ட் வீடியோ வாட்சிங். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் இன்கம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க. நானும் சேர்ந்துருந்தேன். ஸோ அதில் இருக்கிற நெகட்டிவ் பற்றி நமக்கு அந்த டைம் ஒரு ஐடியா இல்லை. ஆட்ஸ் பார்த்தா விளம்பரம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். பொதுவாக எம்எல்எம் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஆள் கண்டிப்பாக சேர்த்தணும் அப்படின்னு இருக்கும். அப்படி இருந்தால் தான் வருமானம் கிடைக்கும். ஆனால் இதில் ஆள் யாருமே சேர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. எம்எல்எம்ல என்ன ஆகும்னா ஒரு 4 months ரன் ஆகும், அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அப்புறம் புது கம்பெனி வரும், அதுவும் க்ளோஸ் ஆகும். ஆனால் இதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே என்னதான் ஆள் ரெஃபரல் இல்லைனாலும் கண்டிப்பாக அதை ரன் பண்ண முடியாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போனதை நம்ம நேர்கிட்டே பார்த்துருக்கோம். இந்த மேலே சொன்ன 4 கம்பெனிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியாவே கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விளம்பரம் பார்த்தா இன்கம் அப்படிங்கிறது ஒரு பொய்யான விஷயம். ஸோ எப்போ ஆள் சேராமல் கம்பெனியில் இருக்காங்களோ, இப்போ ராயலோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் ஆள் சேரது கம்மியாகும் போது தான் அவங்க லாஸ்ட்டில் போய் மாறிட்டாங்க. ஸோ இதுவும் சேம் எம்எல்எம் மாதிரியே தான். கம்பல்சரி சேர்த்தணுங்கிற ஒரு சைடு எம்எல்எம், ஆள் சேர்த்த வேண்டாம் அப்படிங்கிறது இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தக்கூடிய ஆட்ஸ் பிஸ்னஸ். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆள் சேராமல் இருந்தால் கம்பெனி லாஸில் தான் போய் முடியும். இந்த ஆட்ஸி ஆகட்டும், லாஜிக்கு, லைவ் ப்ராஃபிட் ஆட்ஸ், ஃபேஸ்லுக்கு, இதெல்லாம் இந்த ஆட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சின்ன விளம்பரம் வரும், ஒரு அவங்களுடைய ஓன் ஏதாவது ஒரு ப்ராடக்டை பற்றி பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் இந்த லைவ் ப்ராஃபிட் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் ட்ராவல்ஸ் ஆட்ஸ் தான் வரும். அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். இப்போ தான் நமக்கு அதெல்லாம் புரியுது. அது இன்கம் வராது அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த டைமில் நமக்கு சரியான ஒரு ஐடியா இல்லை. ஸோ இப்போ அந்த கான்செப்ட் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய கம்பெனி 4 மாதம் ரன் பண்ணிவிட்டு மணி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறது ஐடியா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வந்திருக்கக்கூடிய நிறைய கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும். ஒரு சின்ன ஒரு ஆட் ப்ளே ஆகும், அது அவங்களுடைய ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஆட் இருக்கும். ஸோ இதை வச்சு நமக்கு இன்கம் கொடுக்குறதா காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா இப்போ மார்க்கெட்டை படி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 25,000 இருந்தால் எம்எல்எம் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி தந்துடுறாங்க. நம்ம என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு தேவையானது விஷயந்தான். என்ன கம்பெனி நேம் ஆட்ஸு இல்லை இன்ஃபோ மார்க்கெட்டிங் அந்த மாதிரி முடியணும். ஏதோ ஒரு நேமு லாஸ்ட்டில் அது ஆட்ஸாக இருக்கணும், இல்லை இன்ஃபோ மார்க்கெட்டிங். அப்புறம் ஒரு லோகோ, அந்த கம்பெனி நேமில் ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஒரு 10க்கு 10 ஆஃபீஸ் ரூம். இது மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் தாராளமாக யார் வேணாலும் இந்த மாதிரி எம்எல்எம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு இவங்க அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு பெரிய டீம் வச்சுருக்கிற 10,000 மெம்பரு 5,000 மெம்பர் வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய டீம் லீடரை டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அவங்க பார்ட்னராகவோ இல்லை அவங்கள டைரெக்டாக ஒரு ஷேர் ஹோல்டராகவோ மாற்றி அவங்கள வச்சு அசால்ட்டாக டீமை க்ரோத் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. வெறும் 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் தான். 4 மாதம் 50 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆடுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நிமிஷம் ஒர்க் இருக்கும், அதை பார்க்குறாங்க. அடுத்து டீம் சேர்த்துறாங்க, அதில் ஒரு இன்கம் வரும். அந்த கிடைக்கக்கூடிய மணியே அழகாக அவங்களுக்கே சேலரியாக கொடுக்குறாங்க. அதுவும் 15 days ஆயிரும் சேலரி வர்றதுக்கு. ஸோ 1 by 1 ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னொரு சைடு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய அதிசயமாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் நிறையா ஏற்கனவே இருந்து நிறைய பேர் ஏமாந்து அந்த மாதிரி போயிருந்தாலும் இப்பவும் இந்த மாதிரி ஒரு டம்மி கம்பெனின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு டம்மி கம்பெனியை ப்ரமோட் பண்ணிவிட்டு அதில் அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க சில விஷயங்கள் இது ஆன்லைன் ஜாப்னாலே ரிஸ்க் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள்
உங்கள் இஷ்டம் தான் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொன்னாலுமே, ஆனால் அவங்களுடைய குரூப்பும் சரி யூடியூப்லேயும் சரி பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரொமோஷனாக இருக்கும். இது வந்து ரொம்ப நம்பகமான கம்பெனி, டாப்பில் போகுது, இது வந்து ரொம்ப வருஷம் போகும், லைஃப் லாங் வரும், அப்படி இப்படி இனி கொஞ்ச நாளில் ப்ராடக்ட் வந்துடும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறத நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் ஒரு 4 மாதம் ஓடுறதே பெரிய விஷயம். ஒரு 3 மாதம் கரெக்டான பேமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பெரிய லீடர்ஸை வச்சு ஆள் சேர்றதை வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆள் சேர்றது கம்மியாகும்போது சைட் சர்வர் இஷ்யூ இருக்கும், பேமெண்ட் டிலே ஆகும், அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இதில் நிறைய பேர் வருத்தப்படாததுக்கு ஒரு காரணம் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இவங்க வந்து பேரலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனியில் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது மல்டிப்புளாக ஒரு 2-3 கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் 2 மாதம் இருக்காங்க, அவங்க சீலிங் லெவல் வந்து 1500, 2000, 3000 வர வரைக்கும் வச்சுட்டு அதே டைமில் இன்னொரு ஆட்ஸையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மல்டிபிள் கம்பெனி பண்ணும்போது ஒரு இதில் லாஸ் ஆனாலும் இன்னொரு இதில் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து பெரிய தப்பு. இடையில பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வரும், இந்த ஐசிசி, எக்ஸைடு, என்னென்னமோ புது புது நேம்லலாம் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து 100 ரூபா தருவாங்க, லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் விடுவாங்க. அந்த ஆஃபரில் வந்து டெய்லி 4000 இன்கம், 18,000, 24,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், 10 டேஸ் வந்து ரினியூவல் என்னென்னமோ சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பணம் போட்டு எங்கே கஷ்டப்பட்டு சின்ன சின்னதாக சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு இடத்துல போட்டு மொத்தமாக ஏமாந்துட்டு போகிறது தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி மணி ரொட்டேஷன் பண்ணக்கூடிய கம்பெனி லாஸ்ட்டில் போயிட்டு லாஸ்ட்டில் தான் நிற்கும். நீங்கள் நினைக்கலாம், நான் மட்டும் சேர்ந்து இன்கம் எடுத்துக்கிறேன், வேறு யாரையும் சேர்த்தாமல் இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு பேமெண்ட் டிலே, 15 days ஒன்ஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 months ஆகும் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ளே வந்து கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்களுடைய ஒர்க் எந்த மாதிரி இருக்குது. ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுடைய ஓன் ப்ராடக்டாக இருக்கணும், நிறைய ப்ராடக்ட் இருக்கணும். சின்ன 1-2 ப்ராடக்ட் வச்சுட்டு வர்றது கிடையாது, நிறைய ப்ராடக்ட் இருக்கணும். ரெண்டாவது, அந்த ப்ராடக்ட்டை இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதை வந்து இ-காமர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்க வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃப்யூச்சரில் வரும், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு 3 மாதம் கழிச்சு நாங்கள் ப்ரமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி நம்பாதீங்க. அது எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ 4 மாதம் இப்போ ரீசெண்டாகவே நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆஃபர் அது இதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆடில் இன்கம் வர்றதில்லை, ரெண்டாவது அவங்க ப்ராடக்ட்டும் கிடையாது. ஸோ யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அதை வாங்கி இன்னொரு பக்கம் கொடுத்துட்ருக்காங்க. அது லாஜிக் வந்து அதே தான் பண்ணாங்க. ஸோ இன்கம் வாங்கி கொடுத்து ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பீரியடில் வந்து சர்வே பண்ண முடியல. சேம் ராயலாவும் இதே கான்செப்ட் தான். ஒரு பீரியடில் வந்து என்ன தான் ஆடுன்னு சொன்னாலும் அந்த ஆடில் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ஆச்சு. இப்போ மறுபடியும் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் சில ஜாப்லலாம் வந்து நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு கீழே நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் இன்கம் எடுத்திருக்காங்க, ஒரு சில பேர் லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு மணி ரொட்டேஷன் பண்ணக்கூடிய கம்பெனி எது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இனி இந்த மாதிரி கம்பெனிலாம் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்களும் ஒருவேளை நீங்கள் தயாராக இருக்கீங்க, என்ன தான் சொன்னாலும் நான் வந்து ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் யாரையும் வந்து சேர்த்து விடாதீங்க. நீங்களே ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சேர்ந்துட்டு இன்கம் எடுக்க முடிஞ்சால் எடுங்க. அதை விட்டுட்டு எண்டில் போயிட்டு நீங்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஜாபில் வந்து பெட்டர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ணது தான் மிச்சம், உங்கள் இன்டர்நெட்டும் சரி, உங்கள் டைமிங் சரி. ஆனால் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 0ல் தான் போய் நிற்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஜாப்லேருந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இது எல்லாருமே என்னுடைய கருத்து மட்டும்தான். ஸோ இதுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகே ஃபைன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கீழே சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் வரும். ஸோ இனி வந்து ஆன்லைன் ஜாப் இல்லாமல் வேறு சில பொதுவான விஷயங்களை பற்றியும் நம்ம பேசலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.